வானதி சீனிவாசன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அனுமதிக்க மாட்டீங்கன்னா அப்ப நீங்க திமுகவுடைய பி டீமா அப்படி கேக்குறாங்க. இல்ல, அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. நான் சொன்னது என்னன்னா, அந்த நிருபர் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல சென்சிட்டிவா பசங்களுக்குள்ளார சாதிய வன்முறை மோதல்ல தூண்டி விடுறாங்க. இப்ப இந்த பேண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ், அதுல இன்ன சமூகத்துக்கு இன்ன கலரு அப்பெல்லாம் போட்டு வெளியில இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க. அப்ப அதையெல்லாம் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னேன் தவிர, மற்றபடி என்ன பிராக்டிஸ்ல இருந்ததோ அதே தான். நானே விபூதி குங்குமம் வச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் போவோம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப சனிக்கிழமை ஆயிட்டாலே தாபிகா அதிமுக பிடிப்பதற்கு வலைவிரிக்கிறாங்க. அது எப்படி சார் அப்படி செய்யறீங்களா? இல்லைங்க, நாங்க முன்னாடி எல்லாம் சனிக்கிழமை தோறும் திக்கெட்டும் திசையிட்டும் எங்கள் வெற்றி தலைவரை வீதி வளம் எடுத்து அப்படியே கூட்டு போவோம், மக்களை பார்ப்போம், ஆர்ப்பரிப்போம். இப்பெல்லாம் சனிக்கிழமை வந்தா வெள்ளிக்கிழமை நைட் எங்களுக்கே நான் புதுசில கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது இடம் பத்தல. அது ஒரு அவங்க பல தோல்விகளை பார்த்து பல அவநம்பிக்கைகளுக்கு பிறகு ஒரு நல்ல தலைமையை நோக்கி வரணும்னு அரசியல் அப்பாற்பட்டு வராங்க, ஒரு லீடர்ஷிப்பை பார்த்து வராங்க. இப்ப அவங்களை அரவணைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. போன சனிக்கிழமை கூட நான் கோட்டையில தான் தலைமைச் செயலர் தான் அமைச்சர், மற்றபடி பலவர்கள் நாங்க எல்லாருமே சாதாரண தொண்டர்கள். நானே வந்திருந்து நாங்களாம் நின்னுட்டோம். வந்தவங்களை உட்கார வச்சுட்டு எந்த பொதுச்செயலர் அப்படி சொல்வார் சொல்லுங்க? எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பொதுச்செயலர் ஆனந்த் அவர்கள் வந்தவங்களை உட்கார வச்சுட்டு அவர் எழுந்து நின்னுட்டார். என்னுடைய வடசென்னையில இருந்து எக்ஸ்எம்பி பாலகங்கா அண்ணா வந்திருந்தாங்க, அவர் மிகப்பெரிய தலைவர். அவரை உட்கார வச்சுட்டு இவர் நின்னுகிட்டு இருந்தாரு. நான் ஏஞ்சி நின்னுகிட்டேன். மீதி பேர்லாம் உட்காரட்டும், அவங்க சிஸ்டர்லாம் வந்துட்டாங்க, விஜயதாரிலாம் அவங்க முழு நிகழ்ச்சி நான் நின்னுகிட்டே இருந்தேன். அதனால இது நாம இழுக்கிறது கிடையாது, நல்ல தலைமையை பார்த்து அலைகடலன அவங்க திரண்டு வருவது. சார் முன்னை விட இப்ப நல்லா இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸோட நெக் டு நெக் இருக்கு. பட் இருந்தாலும் இது இம்ப்ரூவ் பண்ணணும். நான் தனித்தனியா ஒவ்வொரு சிஓக்கும் சொல்லியிருக்கிறேன், எதெல்லாம் செஞ்சா இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு குழந்தை இடைநட்டல் இருந்தா ஸ்பெஷல் டீம் போட்டு வீட்டுக்கே போய் பாருங்க, அவங்களுக்கு பண பிரச்சனையா சமூக பிரச்சனையா ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். நீங்க இப்ப சொல்றீங்க செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க, என்ன கேள்வினாலும் உடனடியாக கேளுங்கன்றீங்க, காத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. இதே பயிற்சி உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுக்கலாமே சார்? இல்ல, இப்படி சொல்லக்கூடாது. ஒரு பயிற்சியை கொடுங்க. அதான் இப்படி சொல்லக்கூடாது. அதாவது அவர் மாண்புமிகு முதல்வர், அவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு நீங்க இப்படி சொல்லாத. செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது சார். இல்ல, அதுக்கான பதில சொல்ல விடுங்க, இந்த பயிற்சி கொடுங்க அந்த பயிற்சி கொடுங்க. அவரு சொல்லுவார்ல, அரசியல் சார்பு தன்மை இல்லாம ஒரே கட்சிக்கு பேசாம மக்களுக்காக பேசுங்கன்னு இவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனால ஒரு எதிர்மறை இனத்தோட அணுகாதீங்க. எல்லாரையும் நான் பார்க்கவே கூடாதா? ஒரு எந்த பேக்ரவுண்ட் இல்லாம வந்தீங்க, நான் நிக்கிறோம், அண்ணன் நிக்கிறேன், நாங்களாம் பத்திரிகைகளை பார்க்க கூடாது. பொன்னான வாய்ப்பு எங்க தலைவர் தந்திருக்காரு, அவருக்கு நான் நன்றி சொல்லி கொண்டாடுவேன். நன்றி, வணக்கம், நன்றி.